ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இன்றையிலிருந்து அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கான இந்த வாரத்தில் நவகிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக பணவரவு அதிகரிக்கக்கூடிய ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டயோகங்கள் எந்தெந்த நிகழ்வுகளில் அமைகின்றது என்பதை பார்ப்போம். ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் சொந்த வீட்டில் ஆட்சிபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு. ராசியின் அதிபதியான சுக்கிரன் ஆட்சிபலத்தோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணங்களில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் ஆட்சிபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் அரசியல் மற்றும் கலைத்துறை ரீதியான விஷயங்களில் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளும் முன்னேற்ற யோகங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் துளி அளவான மாற்றுகருத்தும் இல்லை என்பதை துல்லியமாக சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார். நீங்கள் மனதில் நினைத்து கொண்டிருப்பதை விட திட்டமிடுவதை விட ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எளிதான முறையில் கைகூடி வருவதற்கான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்துள்ளது. நவகிரகங்களிலேயே சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு குடும்பம் தனஸ்தானத்திலும் சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சிபலம் பெற்று ஜென்மத்திலும் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் குடும்பத்திலிருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் அடித்து நொறுக்கப்பட்டு நல்லபல முன்னேற்றங்களும் பணவரவுகளும் மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை நிறைந்து கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்து கொண்டிருக்கின்ற மனக்கசப்புகள் கருத்து மோதல்கள் சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் உடைத்தெறியப்பட்டு ஒற்றுமை பலப்படும். இல்லத்தில் மகிழ்ச்சிக்கான பல்வேறு விதங்களான நிகழ்வுகளையும் பணிகளையும் இந்த நேரத்தில் உற்சாகத்தோடு புத்துணர்ச்சியோடு கையாளுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. இந்த வேளையில் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் மங்களகாரகரான செவ்வாய் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது குரு 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்குள் பயணிப்பதால் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான ஆபரண ஆடை சேர்க்கையும் சிறப்பு வாய்ந்த நல்லபல மங்களகரமான விசேஷங்களும் இந்த நேரத்தில் கைகூடி வருவதற்கான அருமையான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது. உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகளின் நிர்வாகத்தினர்களின் பாராட்டுகள் அபரிவிதமான உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது. இந்த தருணத்தில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லாவிதமான பணிகளையும் செம்மையாக நன்கு கணித்து நன்கு திட்டமிட்டு கனகச்சிதமாக மிகச் சிறப்பாக செயல்படுத்தி அவற்றில் காரிய வெற்றிகளை எளிதான முறையில் நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிச்சயமாகவே ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது. இந்த காலகட்டங்களில் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் நினைப்பதை விட மிகவும் பலமாக பூமிகாரகரான மங்களகாரகரான செவ்வாயும் ஞானகாரகரான கேதுவோடு சேர்க்கை பெற்று ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பலப்படுத்துகிறார். எனவே தாய்வழி உறவுகளில் இருந்து கொண்டிருக்கின்ற கசப்பான நிகழ்வுகளும் கருத்து மோதல்களும் சங்கடங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் குறைந்து மறையும். உங்களுடைய தாய்வழி வந்த உறவுமுறைகள் பலப்படக்கூடிய விதத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அடுத்த கட்ட பல்வேறு விதங்களான யோக பலன்களும் நன்மைகளும் நிறைந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் புதுப்பித்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வரும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை என்பதை துல்லியமாக கிரக நிலைகள் தெளிவுபடுத்துகின்றன. நவக்கிரகங்களின் பிறப்பிடமாக கருதக்கூடிய சூரியன் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் முழுமையான சுபகிரகமான குருவோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பது சிறப்பு. சூரியன் 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட பல்வேறு விதங்களான பணிகளிலும் இருந்து கொண்டிருக்கின்ற காரிய தடைகள் தாமதங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உறுதியாக உடைத்து எறிந்து முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் இனிதாக நிறைந்து ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கிறது. எந்த பணியை மேற்கொண்டாலும் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் அலைச்சல்களும் இல்லாமல் நன்மைகள் நிறைந்தவைகளாகவும் வெற்றிகரமாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களை அள்ளிக் கொடுக்கிறார் சூரியன். இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நீங்கள் சாதகமாக மாற்றிக்கொண்டால் நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய உயர் பதவிகளும் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்த பொறுப்புகளும் உங்களை அதுவாகவே தேடி வரக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருவதற்கான அருமையான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் கண்டிப்பாகவே ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் மிகவும் பலமாக நுழைந்து பயணிக்கிறார் புதன். புதன் சுகஸ்தானத்திற்குள் செவ்வாய் மற்றும் கேதுவோடு சேர்க்கை பெற்று பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் அருமையான அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கிக் கொடுக்கிறார்.
நெருக்கமான உறவினர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற மனவருத்தங்களை பக்குவமாக சாமர்த்தியமாக மதிநுட்பத்தோடு கையாள முடியும். பல்வேறு விதங்களான சிரமங்களையும் சிக்கல்களையும் கஷ்டநஷ்டங்களையும் அடித்து நொறுக்கி அவற்றிலிருக்கக்கூடிய எல்லாவிதமான பிரச்சனைகளையும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் மன மகிழ்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் உறுதியாகவே ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதை வித்தைக்கு புத்திக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார். ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகங்களின் சஞ்சார அமைப்பு சுபபலத்துடன் உங்களுக்கு சாதகமான சகாயமான அனுகூல யோக பலன்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன. எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் கிரகங்கள் உருவாக்கி கொடுக்கின்றன. 9 கிரகங்களிலேயே தோஷமில்லாத கிரகமாக பகை கிரகங்களே இல்லாத முழுமையான சுபகிரகமான ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு. இப்படிப்பட்ட குரு உங்களுக்கு அபரிவிதமான யோக பலன்களையும் நன்மைகளையும் வளர்ச்சி முன்னேற்றங்களையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் மிகவும் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டமாகும். குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கும்போது நீங்கள் ஆசைப்பட்ட நினைத்த பணிகள் அனைத்தையும் கனகச்சிதமாக செம்மையாக மிகச் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். பழைய சொத்துக்கள் சார்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் நீங்கும். இடமாற்றங்கள் உங்களுக்கு நன்மைகளை அள்ளிக் கொடுக்கும். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு விதங்களான அருமையான சூழ்நிலைகள் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைய உங்களை தேடி வரும். குரு பார்க்கின் கோடி நன்மைகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் குருவின் சுபபார்வைகள் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திலும் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானத்திலும் பலமாக பதிவது சிறப்பு. எனவே பல்வேறு விதங்களில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் கஷ்டநஷ்டங்களும் பிரச்சனைகளும் விலகும். பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் அதுவாகவே நடந்தேறக்கூடிய நல்லவைகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த அருமையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டயோகங்களையும் கண்டிப்பாகவே குரு உருவாக்கி கொடுக்கிறார். நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமாக திகழக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளை நிறைந்து பெற முடியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைய உண்டு. கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் விலகும். இல்லறம் வியாபாரம் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சி யோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பெயர் புகழ் மதிப்பு மரியாதை கௌரவம் உயரும் என்பது மட்டுமில்லாமல் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு விதங்களான பணிசார்ந்த சலுகைகளையும் வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த தருணமாக இந்த வாரம் அமைந்துள்ளது. இந்த தருணங்களில் ராகு ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்திலும் கேது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலும் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் வளம் உத்தியோகம் சிறப்படையக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் பலமாகவே நிறைய கிடைக்கிறது. ஞானகாரகரான கேது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களான உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் தொல்லைகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பணவிரயங்கள் இந்த தருணத்தில் குறையும். உடல்நல ஆரோக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சந்தோஷமான இனிமையான திருப்திகரமான நிகழ்வுகள் அமைகிறது. எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு மருத்துவ செலவிற்கான பணவிரயங்கள் குறைந்து மறையும். இந்த தருணங்களில் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்லபல மாறுதல்கள் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் பணவரவுகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது. திருமணம் பணிவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு விதங்களான விஷயங்களில் நல்லபல முன்னேற்ற யோகங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் சர்ப்பகிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற ராகு ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலும் கேது 4ஆம் இடத்திலும் பயணித்துக் கொண்டிருப்பதால் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான நல்லபல சிறப்பு வாய்ந்த நன்மைகளும் யோகப்பலன்களும் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் எளிதாக கைகூடி வரும் என்பதில் துளி அளவான மாற்றுகருத்தும் இல்லை.
சனி குருகேது ராகு என பல்வேறு கிரகநிலைகள் உங்களுக்கு சுப பலத்துடன் சகாயமாக சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கும்போது செவ்வாயும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் ஞானகாரகரான கேதுவோடு சேர்க்கை பெற்றிருப்பதால் குடும்பத்தில் மைத்துனர் மாமன் போன்றவர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கக்கூடிய கசப்பான நிகழ்வுகள் கருத்து மோதல்கள் நிச்சயமாக விலகும். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் நீங்கள் எடுக்கக்கூடிய பணிகளில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது. நீண்ட காலங்களாக தீர்க்கவே முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகளுக்கு இந்த நேரத்தில் அற்புதமான அருமையான எளிதான முறையில் தீர்வு காண்பதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாகவே சந்திப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் சாதகமாக அமைகிறது. நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட பல்வேறு விதங்களான பணிகள் நீங்கள் ஆசைப்பட்டபடியே கைகூடி வருவதற்கான அருமையான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உறுதியாகவே கிரகநிலைகள் உருவாக்கிக் கொடுக்கின்றன. இந்த தருணங்களில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய பெயரில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி மகிழக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இனிதாக நிறைய ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது. நவகிரகங்களின் அமைப்பு காரணமாக ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியோகங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் உறுதியாகவே நிறைந்து கிடைக்கிறது. இந்த வார காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வராகியம்மனுக்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் ஒழிந்து போகும்.